அண்ணா ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மொபைல சொங்கி போயிடா. உங்களை நான் காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி ரெண்டு பேரும் போய் விளையாட்டு காட்டீங்களா? ராத்திரி பூரா உங்களை காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு தெரியுமா? உங்களுக்கு தான் பயமா இருக்குன்னு சொன்னீங்களப்பா, அப்புறம் உங்களை யாரும் காட்டுக்குள்ள வர சொன்னா? தலைவிதி. பெத்த பிள்ளை சொல்ல சொல்ல கேட்காம சாவ தேடி போயிட்டு இருக்கீங்கள, நான் என்னடா செய்வேன்? உன்னை விட எனக்கு உசுறு முக்கியமில்லடா. அதனாலதான் ராத்திரி பூரா காட்டுக்குள்ள டார்ச் அடிச்சு தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கப்பா, ராத்திரி பூரா ரெண்டு பேரும் எங்கடா போயிருந்தீங்க? அண்ணே, நாங்க உள்ளார மர வீட்டுல ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம். யாரு? அந்த கொலைகாரனையா? என்னது, அந்த ஆளு கொலைகாரனா? ஜெயில இருந்து வந்தவரோட சகவாசம் உங்களுக்கு எதுக்குடா? தோளுக்கு மீறி வளர்ந்துட்டீல்ல, அதான் அப்பன்ற பயம் போயிடுச்சு. அப்பா பரவாயில்லடா. என்னால நீ ஏன்டா உங்க அப்பா கிட்ட அடி வாங்குற? இந்த பம்பே வேண்டாம், நான் கிளம்புறேன். நேத்து காட்டுக்குள்ள வந்தது அப்பாதான்டா. என்னது? நாம மர வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு பார்த்து பயந்தோம்ல, அது அப்பாதான். சரி, அதுக்கு இப்ப என்ன? இந்த விஷயத்தை இதோட விடு. அத பழி வாங்க போறியா? அதுவும் இந்த நிலைமையில ஏற்கனவே மூஞ்சி காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. இதுல நீ போய் அம்புலியோட சண்டை போட போற. ஏய், உசுறு முக்கியம்டா. அம்புலிய தேடி போறது தற்கொலைக்கு சமண்டா. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லையா, அந்த அம்புலிய சாவடிச்சே அவன் என் பொண்ணு சபைக்க கொண்டு. சரி விடு, நீயாவது பொழைச்சிய. ஏய் காளி, இங்க வா. ஏய், இன்னைக்கு பௌர்ணமி தானடா? படையில வச்சிரு. சார், நான் இல்ல சார், இவன் தான் சார். கிளாஸ் ரூம்ல தூங்காத பழக்கம் மேடம்னா கேக்குறியா நீ? உட்ரா, தெரியாம தூங்கிட்டேன். ரொம்ப தான் சிரிக்கிற. சரி, என்ன படிச்ச சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா ரெஃபரன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். சூரிய கிரகணத்திலேருந்து வர சோலார் ரேடியேஷன்னால கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மைதான், உலகத்தில் கூட சில இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சின்ன லெவல் பாதிப்பாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை மிருகமாக பிறந்ததா எந்த இடத்துலையும் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் பூமாடந்திபுரத்தில் நடந்ததா சொல்கிறாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம பழைய காலேஜ் மேகசின்ல அம்புலியை பத்தி இருக்கு பாரு. அம்புலி ஆட்டம். படி. அப்பா வந்துட்டாரு, அப்புறம் படிக்கலாம். மன்னிச்சிடுறா. பாத்தியார் புள்ள வக்கு, ஆனா வாட்ச்மேன் புள்ள நீ பேக்கு. குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுங்கடா. அமுதா, வாடா போலாம். என்னடா போறீங்க? நீங்க இங்க படுத்துங்க அப்பா, நாங்க காலேஜ் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறோம். என்னடா பெட்ஷீட்? வேணாம்ப்பா, படுங்கப்பா. மகனே, குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுங்கடா. கட்டலாம்ப்பா, படுங்க.
ஆமா, இன்னைக்கு என்ன பிளானு? முதல்ல லைப்ரரியில் கிடைச்ச கட்டுரையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ம். அம்புலி ஆட்டம். அம்புலி ஆட்டம் இதுவரை இனிய நிகழ்வுகளையும் கலை வடிவங்களையும் மட்டுமே சுமந்து வந்த நமது கல்லூரி ஆண்டு மலரின் இந்த பக்கம் மூட நம்பிக்கையால் புலம்பெயரும் ஒரு கிராமத்தின் அறியாமையை பறைசாற்றும் ஒரு பதிவை சுமந்து வந்துள்ளது. இவங்கிட்ட கேட்டு பாரு, அப்போ பாப்போம். செந்தில், என்னடா அது? டேய் ஆமாடா, அவனை கூப்பிட்டு காட்டு. டேய் வேலு, அங்க பாரு. இது கதை அல்ல, கண்ணால் கண்ட பலரின் சாட்சி. ஒரு சிறு கிராமமே வேறெருந்த காட்சி. ஒரு நண்பகல் வேளை நானும் எனது நண்பர்களும் அக்காட்சியை கண்டோம். அசலூரை தேடி போறாங்களா? மழைக்காடே மணல் மேடே வயல் வீடே கலங்குகிறோம், வெகு தூரம் தனியே கிளம்புகிறோம். ஒரு நாளா இரு நாளா பல நாளாய் பறி கொடுத்தோம் உயிரோடு பலரை. ஒருவர் முகத்திலும் புன்னகை இல்லை, புலம்பல் மட்டுமே. தீர விசாரித்ததில் கர்ப்பிணி பெண்ணொருத்தி கிரகணத்தால் பாதிக்கப்பட்டு குறை மாதத்தில் கொடிய மிருகம் ஒன்றை ஈன்றெடுத்தாளாம். அது வேட்டையாடி தின்று தீர்க்கும் தனது புத்திர சிகாமணிகளை காத்துக்கொள்ளவே இந்த புலம்பெயர்தல் என்று தெரிவித்தனர். மானிட பெண்ணுக்கு மிருக குழந்தை. நாங்கள் அறிவியல் அறிவால் இது அசாத்தியம் என்று கூற எங்கள் அபயக் குரலை ஆதாரம் என்று அலறிச் சென்றனர் அம்மக்கள். மறுகரையில் மண் சுவர் ஒன்று எழுப்பி தமது சந்ததிகளை சிறைப்படுத்திக் கொண்டனர். இவர்களது செய்கை எங்களுக்கு வியப்பை மட்டுமல்ல, வேதனையையும் உண்டாக்கியது. இது போன்ற மூட நம்பிக்கைகளை சுமந்து கொண்டிருக்கும் நமது இந்திய கிராமங்களின் முதுகெலும்புகள் வளைந்துதான் போயிருக்கின்றன. கண்டிப்பாக இவை நிமிர்த்தப்பட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் அன்பன் வேல்பாரி. ஆமா, இது எப்ப எழுதின கட்டுற? 1964 எழுதின ஆர்டிகிள். 64லயே ஒருத்தர் அம்புலியை பத்தி எழுதியிருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. விசாரிக்கணும்.
கீழே தூங்கிட்டேனாடா. சாரி. சீக்கிரம் சீக்கிரம் இந்த காலி டப்பாலாம் தனியா எடுத்து வை. ஒட்டுமா ஓகேண்ணே, வாடா. அவனுக்கு 2 பேரும் உன்னை பார்க்கணுமா? வேந்தா, இங்க இருந்து பூங்காவன வீடு ரொம்ப பக்கம்டா. 2 தடவை வந்து போக முடியாம போயிடுச்சு. என்னடா ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? வணக்கண்ணே. இந்த கட்டுரையை 1964 நம்ம காலேஜில் வேல்பாரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன? இல்லை, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு. வேல்பாரி எனக்கு தெரிஞ்சவன் தான். அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணா? இல்லைண்ணே, அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட போய் விஷயம் பேசணும். ஏண்டா இந்த அம்பளி விஷயத்த என்ன விடலையா நீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னங்க, இந்தியாவுக்கு ஒரு காந்தி, பூமாடந்திபுரத்துக்கு ஒரு பூகின்னு உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க. இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை கூட பண்ண மாட்டீங்களா? ஏண்டா இந்த ஊருக்கே ஊதுபத்தி சப்ளை பண்றோம் நானு. எனக்கே தூபம் போறியா? வேணும்னா ஒரு வேகன்சி காலியா இருக்க வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிய. கண்டிப்பா வரேண்ணே. ஆனா இப்போ அந்த வேல்பாரியை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய், வேல்பாரி இப்ப சீமகுளத்துல தான் ஒரு மில்லு வச்சிருக்கான். கேடிஆர்வி மில்லுன்னு பேரு. அங்கதான் இருப்பான். போனா பார்க்கலாம். என்ன ஆளை விடுங்கடா சாமி, போங்க. டேய் சூப்பர், பாப்பலாம். அண்ணே ஒரு நிமிஷம். இப்ப என்னடா வேணும்? எப்படியும் உங்க கம்பெனில எம்ப்ளாயி ஆயாச்சு. சீமக்குளம் வரைக்கும் போறதுக்கு உங்க ஸ்கூட்டரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா காலைல தான்டா டேங்க் நிறைய என்ன போட்டு வந்தேன். அது எப்படிடா உனக்கு தெரிஞ்சது? அண்ணே, ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் கர்ணனோட கசன் பிரதர்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூட்டரை கூட கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, எப்படி? டேய், டேய். யார் சார்? வேல்பாரி சாரை பார்க்கணும். என்ன விஷயமா? அவரை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரி சரி வாங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. மேல மேல ஒரு சொல்லு. நீங்க எழுதின இந்த கட்டுரையை நாங்க படிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப ஏதோ தோணிச்சு எழுதினேன், அதெல்லாம் போய் நல்லா இருக்கு. நீங்க வேற அதெல்லாம் அப்போ தம்பி. இப்ப எல்லாமே மாறி போச்சு. அம்புலி எப்படி இருக்குன்றத நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்னதை வச்சு என் ஃப்ரெண்டு ஒரு படம் கூட வரைஞ்சான். ஆனால் அது அந்த மேகசினில் பிரசுரிக்கல. இப்போ அந்த படம் உங்ககிட்ட இருக்கா? வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பார்த்து பார்த்து எடு கிருஷ்ணா, ஜாக்கிரதை. இதுலதான் வச்சதான் ஞாபகம். இதுதான் ஒரே சான்ஸ். எஸ், இந்த படம் தான். இப்படி ஒரு மிருகம் உண்மையிலே இருக்குமா? இவ்வளோ ப்ரூஃப் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, வேற எந்த ஸ்டெப் எடுக்கலையா சார்? ஸ்டெப் எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸாம் அது இதுன்னு ட்ராக் மாறி போச்சு. போலீஸ் கிட்ட கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? போலீஸ் கிட்ட தானே கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சொன்னாங்க? தம்பி, கிராமம்னு 1000 நம்பிக்கை 1000 மூட நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கேக்குறாங்க. நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியே ஏதாச்சும் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி கொடுங்க தானே கேட்கறேன். இந்த டிராயிங் கூட செல்லாதா? இதை யார் வேணாலும் வரையலாமே, வெறும் டிராயிங் தானே. அப்ப எது இருந்தாதான் நம்புவீங்க சார்? இதே டிராயிங்கா இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு போட்டோ இருந்தா நான் நம்புவேன். என்ன சார், நாங்க அம்புலி கிட்ட போய் அம்புலி எங்களுக்கு ஒரு போஸ் கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? நீ கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. சார், நான் ரெடி. போட்டோ எடுக்க நான் தயார். சோளக்காட்டுக்குள்ள இருட்டு வேலையில தனியா ஒளிஞ்சு நின்று நான் போட்டோ எடுத்து தரேன். ஆனா என்னப்பா? ஆனா எங்க கிட்ட கேமரா எதுவும் இல்லை சார். சரி, அதுக்கான ஏற்பாடை நான் உங்களுக்கு செய்யறேன். டேய், அந்த இன்ஸ்பெக்டர் இந்த போலராய்டு கேமரால எத்தனை போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாரு? 10. இந்த ஸ்கூட்டரை திருப்பி கொடுக்க நாம பூமாடந்திபுரம் தானே போறோம்? ஆமா. அப்போ எனக்கு அந்த கேமரா ஒரு 10 நிமிஷம் வேணும். நேத்து அவங்க 2 பேரும் வந்து அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரா? அதான் உன் ஆளும் அவர் ஃப்ரெண்டும். யாரு? வேந்தனா? அவர்தான். நீ ஏண்டி அவன் பேரை சொல்ல இவ்ளோ வெக்கப்படுற? அடிப்பாவி, நீயுமா? ஏழே வரவும். அங்கே என்னடி பாக்குற? இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மாதான். பூங்கா, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். என்னடி திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல, உடனே வந்துடுறேன். டேய், என்னடா இன்னும் பூங்காவை காணோம்? என்ன கேட்டா? இது வேலைக்கு ஆகாது. நானே மேலே ஏறி போறேன், நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. டேய், நீ போயிட்டு நான் இங்க தனியா என்ன பண்றது? மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா ப்ளீஸ்? ஐயோ, போய் தொலை. ஹலோ. ஹலோ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. ஹாய் அமுதா.
ஏய் என்னது இது? போலராய்ட் கேமரா. இதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் தான் வந்தேன். ஆ, வா. அப்பா நல்லா இருக்காரா? ம் நல்லா இருக்காரு. விசாரிச்சதா சொல்லுங்க. ம் இதுக்கு தான் வர சொன்னீங்களா? என்னது? நானா? நானா? எப்போ? கல்லடிச்சு கீழவான்னு கூப்பிட்டது இதுக்கு தானா? ஹே. ஐயா நல்லாவே இல்ல. வேற எடுப்போமா? இன்னைக்கு ராத்திரி இதுல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு காலேஜ் லைப்ரரி போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்துரு. நாம அங்க வச்சு எடுத்துக்கோ. டேய் அமுதா கடங்காரா வாயில பச்சை பச்சையா வந்துடும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அதாங்க பச்சை பச்சை. ஓ நான் போட்டிருக்கிற பச்சை கலர் Dress உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாங்க பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு என் Dress பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உங்களையே பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஏன்? ஏன்னா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அப்போ எனக்கும் அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானா? பிடிச்சிருக்கா? நீங்க வீட்டுக்கு போங்க. நான் உங்களை அப்புறமா பிடிக்கிறேன். பேசுறேன். டேய் நீயா பாத்துட்டியா? பார்த்தேன். அங்க ஏன் ஆளையும் பார்த்தேன். இங்க நீ உன் ஆளோட பேசிட்டு இருந்ததையும் பார்த்தேன்.
அம்புலி எப்படி இருக்கும்னு ஆதாரம் கிடைச்சிருச்சு.